இந்த வட மாநிலங்களில் சண்டிப்புரா வைரஸ் இப்போ சமீப நாட்களாக வேகமாக பரவிட்டு இருக்கு. சண்டிப்புரா வைரஸ் அதனுடைய ஆர்ஜின் என்ன, அதனுடைய நேச்சர் என்ன மேடம்? சண்டிப்புரா வைரஸுங்கிறது வந்து 1966 இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைரஸ். ஒரு பேஷண்ட் வித் ஹை ஃபீவர் இருந்தது. குஜராத்லேருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த பேஷண்ட் வந்து டாக்டர்ஸ் வந்து என்ன இந்த பேஷண்ட்டோட சிம்டம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி சாம்பிள் ஐசோலேட் பண்ணி புனேல நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜிக்கு அனுப்பிச்சு ஐசோலேட் பண்ணப்போ பார்த்தா இது ஒரு புது வைரஸாக இருந்தது. இது வரைக்கும் வைராலஜியோட ஹிஸ்ட்ரியில் அதை டிஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த ஒரு வைரஸ். அந்த ஊரில் கண்டுபிடிச்சதுனால அது பேர் சண்டிப்புரா வைரஸ். இந்த வைரஸ் தான் இப்போ வந்து குஜராத்தில் பல கிராமங்களில் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு பரவலாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சண்டிப்புரா வைரஸ் எப்படி பரவுது, எதன் மூலமாக மனிதர்களுக்கு இந்த நோய் பாதிப்பு ஏற்படுது மேம்? சண்டிப்புரா வைரஸுங்கிறது ஒரு வெக்டர் பார்ன் இல்னஸ். வெக்டர் பார்ன் இல்னஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு பூச்சி அந்த மாதிரி மூலமாக பரவக்கூடிய ஒரு இல்னஸ் தான் இது. அதாவது நம்ம டெங்கி, சிக்குங்குனியா, ஜீகா வைரஸ் அதெல்லாம் எப்படி கொசுக்கள் மூலமாக பரவுதோ இந்த வைரஸும் கொசுக்கள் மற்றும் சாண்ட் ஃப்ளைஸ், உண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு இன்செக்ட்னால பரவுது. ஸோ தன்னோட அந்த மஸ்கிட்டோ ஆர் உண்ணி அதோட உடம்புல வந்து அதோட பிளட்ல வந்து இந்த வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். அது போயிட்டு ஒருத்தரை பைட் பண்ணுறப்போ அவங்களோட பாடிக்கு அதை டிரான்ஸ்மிட் ஆகிட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த இல்னஸ் வருது. இந்த வைரஸ் வந்து நம்ம கோவிட் மாதிரியோ ஃப்ளூ மாதிரியோ வந்து ட்ராப்லெட் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. அண்ட் இந்த ஒரு வைரஸ் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு டைரெக்டாக பரவறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு இது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு போய் டேக் கேர் பண்ணுறப்போ, பராமரிப்பு பண்ணுறப்போ அந்த கேர்டேக்கருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரும்ன்றது கிடையாது. அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த ஏரியாவில் இந்த வைரஸ் இருக்குது, ஸோ நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற ப்ரிகாஷன் தான் எடுக்கணுமே வழிய டிரான்ஸ்மிஷன் பற்றி நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை. ஐசோலேஷன் வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் ஐசோலேஷன் வந்து தேவை கிடையாது. பர்டிகுலராக குழந்தைகளை தான் இந்த வைரஸ் பாதிப்பு அதிகமாக தாக்குது. இதனால் சில குழந்தைகள் உயிரிழப்பும் நடந்திருக்கு. எதனால் குழந்தைகளுக்கு அதிகமாக இந்த பாதிப்பு ஏற்படுது? இது வந்து ஒரு கொசு இல்லை ஒரு உண்ணி மூலமாக பரவக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். அது எங்கே கிடைக்கும்? நம்ம ஸ்கின்ல கிடைக்கும். குழந்தைகளை என்ன பண்ணுவோம், அதுவும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, அது வில்லேஜில் இருக்க குழந்தைங்க, அவங்களுக்கு ஃபுல் சூட்டாக போட முடியும், அவங்க பாட்டுக்கு அவங்க அண்டர்வேரோடு விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம். ஸோ ஸ்கின் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்பர் ஆஃப் பைட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுது. ஒரே ஒரு கொசுவில் ஒரே ஒரு பைட் வரதுனால இந்த இன்ஃபெக்ஷன் வரும்ன்றது சொல்ல முடியாது. ஸோ அந்த ஏரியாவில் இந்த வைரஸ் இருக்கிற பட்சத்தில் ஒரு பர்சனுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பைட்ஸ், எவ்வளோ எக்ஸ்போஷர் கிடைக்குதுன்றதை பார்த்தா குழந்தைங்களுக்கு அது ஜாஸ்தி. அண்ட் குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து இப்போ தான் பில்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு டபுள் சேலஞ்ச் இருக்குது. அவங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் பைட்ஸும் அவங்களுக்கு ஜாஸ்தி வருது, அவங்களோட இம்யூன் சிஸ்டமும் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சிவியர் ஆகிடுது. அண்ட் இதோட மெயின் சிம்டம் பார்த்தீங்கன்னா ஃபீவர், ஃபெப்ரைல் இல்னஸ் அப்படின்வாங்க. ஹை ஃபீவர் போயிடுது. அந்த ஹை ஃபீவர் வந்து குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி ஃபிட்ஸ் அந்த மாதிரிலாம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது கேன் ஆல்சோ காஸ் ஹை ஃபேட்டாலிட்டி. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து ரூரல் செட்டப்ஸில் இருக்குது. அவங்களுக்கு இது முதலியே வந்து இது சீரியஸான இன்ஃபெக்ஷன், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆக்சஸ் டு த ஹாஸ்பிட்டல், பிரைமரி ஹெல்த் சென்டர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதனால குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் அவங்களுடைய டெத்ஸ் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த இன்ஃபெக்ஷனில். பர்டிகுலராக இந்த சண்டிப்புரா வைரஸ் வந்து வட மாநிலங்களில் தான் அதிகமாக பரவிட்டு இருக்கு. லைக் குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாதிரியான மாநிலங்களில். தமிழ்நாடு அதே போன்று தென் மாநிலங்களில் இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, அதற்கான விழிப்புணர்வு எப்படி இருக்கணும்? இந்த சண்டிப்புரா வைரஸோட சிம்டம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து ஹை ஃபீவர் தான். பட் எல்லா ஹை ஃபீவருக்கும் நம்ம அது எதனால் காஸ் பண்ணுறதுன்ற டிடெக்ட் பண்ணுறது கிடையாது. 2010 ஒரு பப்ளிகேஷன் வந்தது. அந்த பப்ளிகேஷன், அதாவது சயின்டிஃபிக் பப்ளிகேஷன் சொல்கிறேன், நான் மேகசின் சொல்லல, சயின்டிஃபிக் பப்ளிகேஷனில் என்னென்னா சவுத்தில் குஜராத், மகாராஷ்டிராலேருந்து சவுத் ஃபுல்லாக வந்து சண்டிப்புரா கேசஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கு. 2010 வந்த பப்ளிகேஷனில் வந்து தமிழ்நாடுல கூட ஒரு 10 கேசஸ் இருந்தது. அண்ட் இன்னொரு பாக்கெட் வந்து உத்தரப்பிரதேஷில் இருந்திருக்கு 2010 வந்த பப்ளிகேஷனில். ஸோ எங்கெல்லாம் இந்த ஏடிஸ் எஜிப்டி அந்த மஸ்கிட்டோ வருமோ, எங்கெல்லாம் இந்த உண்ணி வந்து பரவக்கூடிய வெதர் சர்க்கம்ஸ்டான்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் சண்டிப்புரா வைரஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால தமிழ்நாட்டிலையும் வந்துடும், நம்ம எல்லாருமே வந்து பயப்படணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்ம வந்து மஸ்கிட்டோஸுக்கு எதிராக என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ அந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா சண்டிப்புரா வைரஸ் மட்டும் இல்லை, இப்போ எல்லாருக்குமே விழிப்புணர்வு வந்து மலேரியா பற்றி நிறைய இருக்குது, டெங்கி பற்றி நிறைய இருக்குது. அதுக்காக நம்ம மஸ்கிட்டோ பைட்ஸ் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுவோம்? ஃபுல் ஸ்லீவ்டு க்ளோதிங், மஸ்கிட்டோ ரிப்பெலண்ட் அப்ளை பண்ணுறது, நம்ம சிச்சுவேஷன் நம்ம சரௌண்டிங்ஸை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, இந்த ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணாலே நம்பர் ஆஃப் மஸ்கிட்டோ பைட்ஸ் குறைஞ்சிடும். நம்பர் ஆஃப் மஸ்கிட்டோஸ் குறையும், நம்பர் ஆஃப் மஸ்கிட்டோ பைட்ஸ் குறையும், நம்பர் ஆஃப் மஸ்கிட்டோ பைட்ஸ் குறைய நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸும் குறையும். இந்த
லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய ரிஸ்க்கை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மழைக்காலம் தொடங்கும் பொழுதும் இல்லை முடியும் பொழுதும் இது போன்ற பல்வேறு வைரஸுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். இது போன்ற வைரஸ் வந்து இந்த மழைக்காலங்களில் தான் அதிகமாக வரதுக்கான அந்த காரணம் என்ன? இதனுடைய அந்த வீரியம் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? மழைக்காலம்ல வந்து சீசனல் சேஞ்ச் இருக்குது, வெதர் சேஞ்ச் இருக்குது. எப்படி நம்மளோட ஒரு லைஃப் ஸ்டைல் என்வாயன்மெண்ட்டும் அந்த டைமில் சேஞ்ச் பண்ணிக்கிறோமோ, மஸ்கிட்டோஸ் இன்செக்ட்ஸ் எதுவும் அதோட லைஃப் ஸ்டைல் அந்த டைமில் சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அது வந்து அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி பரவறப்போ இந்த இன்ஃபெக்ஷன்ஸும் பரவும். ஸோ இது சீசனல் சேஞ்சுன்றது வந்து ஒரு மிஸ்டீரியஸ் திங் கிடையாது. ஒரு வெதர்லையும் எப்படி ஃபார்மர்ஸ் வந்து இந்த சீசனில் இதை வளர்ப்போம், இந்த சீசனில் இதை வளர்ப்போம் அப்படின்றாங்களோ, இன்செக்ட்ஸ் நம்ம சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டும் சில சீசனில் அதில் இருக்கிற ஆர்கானிசம்ஸும் சில சீசனில் நல்லா வளரும், சில சீசனில் வளராது. எந்த டைமில் இந்த வெக்டர்ஸ் நிறைய வந்து வளருதோ அந்த டைமில் வெக்டர் பார்ன் இல்னஸ் எல்லாமே பரவும். எந்த டைமில் அந்த வெக்டர்ஸ் குறைவாக இருக்கும் அந்த டைமில் வெக்டர் பார்ன் இன்ஃபெக்ஷன் குறையும். ஸோ அந்த சீசனில் நமக்கு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், கோல்டு, ஃப்ளூ அதெல்லாம் வரும். ஸோ நம்மளை சுற்றி வைரஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். ஒவ்வொரு வைரஸ்க்கும் இன்ஃப்ளூயன்ஸா போன்ற பல்வேறு தடுப்பூசிகள் இருக்கு. இந்த சண்டிப்புரா வைரஸ்க்கு ஏதேனும் அதற்கான சிறப்பு தடுப்பூசி இருக்கா, இல்லை என்ன மாதிரியான தடுப்பூசியை போடலாமே? சண்டிப்புரா வைரஸ்க்கு ஆக்சுவலாக 2005லேயே வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டேஜில் வந்து தடுப்பூசி தயார் பண்ணி வச்சிருக்கு. பட் தடுப்பூசிகள்ன்றது வந்து நம்ம லார்ஜ் பப்ளிக்கு பயங்கரமாக ரிஸ்க் ஃபேக்டர் ஹையாக எல்லாருக்குமே பரவக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். பழைய நம்ம சிக்கன் பாக்ஸோ, ஸ்மால் பாக்ஸோ, கோவிடோ அந்த மாதிரி இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸுக்கு தான் வந்து வேக்சின் கொடுக்கறது வந்து நமக்கு வந்து ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். சண்டிப்புரா வைரஸ் ஸ்மால் பாக்கெட்ஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ யாருக்குன்ட்டு நம்ம இம்யூனைஸ் பண்ணுறது, எப்படின்றது இம்யூனைஸ் பண்ணுறது, நமக்கு வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு பரவக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு வந்து நம்ம தடுப்பூசியை டெவலப் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸுக்கு வந்து அவங்க தான் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய வால்யூமில் அது போகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு லாஸ் மேக்கிங் என்டிட்டி தான். ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து எல்லாருக்குமே இது தேவையா அப்படின்ற ஒரு கொஸ்டனும் இருக்குது. தேவையில்லாத பட்சத்தில் நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது, சப்போஸ் இது எல்லாருமே பாதிக்கக்கூடிய ஒரு பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கான பேசிஸ் நம்ம கிட்ட இருக்குது, மேனுஃபேக்சரிங் ஸ்கேலப்போட கேப்பபிலிட்டிஸும் நம்ம கிட்ட இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் டுடே இந்த வைரஸுக்கு வந்து ஒரு தடுப்பூசி கிடையாது. வேறு எந்த தடுப்பூசியும் வந்து இந்த இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணாது. இதை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து reducing the mosquito bites by whatever means necessary. மழைக்காலம் தொடங்கும் பொழுதோ அல்லது மழைக்காலம் முடிந்த பிறகோ சளி, இரும்பல், காய்ச்சல் உள்ளிட்ட இந்த அறிகுறிகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் பொழுது பொதுமக்கள் ஓரிரு நாட்கள் கழித்து தான் மருத்துவர்கள்ட்ட போவாங்க. அது வரைக்கும் டேப்லெட்ஸ் மூலமாக தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த முறை சரியானதா? மருத்துவர்கள்ட்ட எப்போ போகணும்? உங்களுடைய அட்வைஸ் என்ன மேம்? எந்த சிம்டம்ஸ் பார்த்து நம்ம பயப்படணும், எந்த சிம்டம்ஸ் பார்த்து நம்ம பயப்பட வேணான்றது வந்து ஒரு லைஃப் டைம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ஹை ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்ட் டு see the doctor immediately. உங்களுடைய டாக்டரை உடனடியாக போய் பார்த்துருங்க. அந்த ஃபீவர் வந்து எஸ்பெஷலி யங்கர் சில்ட்ரனுக்கு வந்து அந்த ஃபெப்ரைல் இல்னஸ் வந்து ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சுதான் அது லைஃப் டைம் அவங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தால் என்ன, அது சண்டிப்புறாவாக இருந்தால் என்ன, டெங்கியாக இருந்தால் என்ன, சீசனல் ஃப்ளூவாக இருந்தால் என்ன, டாக்டரை போய் பார்த்துட்டு அந்த சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா சண்டிப்புறா வைரஸ்க்கும் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ன்றது கிடையாது, சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாடிக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை கொடுத்து நம்ம பாடி வந்து அந்த இன்ஃபெக்ஷனை டேக் கேர் பண்ணிக்கும். அதுதான் இதுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட். ஸோ ஒருத்தரோட ஹெல்த் சிச்சுவேஷனை பொறுத்து ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக போகிறதா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறதான்றதை வந்து யோசிச்சு முடிவு பண்ண வேண்டியது உங்களுடைய இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டான்ஸ் பொறுத்து இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.